வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு யூனிட் 11ல் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, IUPAC ரூல்ஸ் ஃபார் நேமிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கு நேம் வைக்கிறதுக்கு IUPAC இன்டர்நேஷ்னல் யூனியன் பியூர் அப்ளைட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ரூல்ஸை தான் இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Rule 1. Identify the longest chain of carbon atoms to get the parent name. Root word. அதாவது என்ன சொல்ற அப்படின்னா, longest chain இருக்கிற கார்பன்ல identify the longest chain of the carbon atoms to get the parent name என்ன அப்படிங்கிறத நாம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். parent name அப்படின்னு என்ன சொல்லுவோம், ப்ரோபேனா, பியூட்டேனா, பென்டேனா, ஹெக்சேனா, ஆக்டேனா என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து rule number 2 என்ன அப்படின்னா, number the carbon atoms of the parent chain beginning at the closest of the substituents or functional group. functional group க்கு பக்கத்துல இருக்கிற கார்பனுக்கு நம்பரிங் வந்து 1 அப்படின்னு வெச்சுக்கணும். They are called as locant numbers. If both functional groups are substituents are present, then the priority will given to the functional group. இப்போ ரெண்டு functional group அதில் இருக்குது அப்படின்னா, அப்போ எதுக்கு வந்து priority கொடுக்கறது அப்படின்னா, அதில் எது வந்து மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்குதோ அதுக்கு அந்த functional group தான் நம்பரிங் வந்து லோயஸ்ட் கொடுக்கணும். அதுக்கடுத்து ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3 என்ன சொல்கிறோம் அப்படின்னா, in case of alkenes and alkynes, locate the double bond or triple bond and use its locant number followed by a dash and the primary suffix. The carbon chain is numbered in such a way that the multiple bonds have the lowest possible locant number. அப்போ in case வந்து double bond triple bonds இருந்தது அப்படின்னா, அப்போ என்ன யூஸ் பண்ண அப்படின்னா, அப்போ நம்பரை யூஸ் பண்ணிட்டு ஒரு டேஷ் யூஸ் பண்ணிட்டு அதனோட பிரைமரி சஃபிக்ஸை யூஸ் பண்ணணும். அதாவது லோயஸ்ட் நம்பரை வந்து லோயஸ்ட் பாசிபிள் நம்பரை வைக்கணும். ரூல் நம்பர் 4. If the compound contains functional group, locate it and use its locant number followed by a dash and a secondary suffix. இப்போ காம்பவுண்டோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நம்ம லொகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்போ நாம லோகண்ட் நம்பர் வந்து யூஸ் பண்ணிட்டு டேஷ் யூஸ் பண்ணி ஃபாலோட் பை செகண்டரி சஃபிக்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ரூல் நம்பர் 5 என்னன்னா, when the primary and secondary suffixes are joined, the terminal e of the primary suffix is removed. அப்போ primary and secondary suffix வந்து ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னா, இப்போ டெர்மினல்ல e நம்ம முடியறத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ சஃபிக்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ரூல் நம்பர் 6. Identify the substituent and use a number followed by a dash and a prefix to specify its location and identity. IUPAC நாமன்க்ளேச்சரை யூஸ் பண்ணி ஹைட்ரோகார்பன்ஸுக்கு சால்வ்டு எக்ஸாம்பிள் எப்படி வந்து நேம் இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். let us try to name systematically some of the linear and substituted hydrocarbons are followed by IUPAC rules. example 1. அப்போ என்னன்னா, CH3 CH2 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 CH3, அதாவது எத்தனை கார்பன் இருக்கு, 3 2 5 கார்பன் இருக்கு. ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, it is a 5 carbon chain and hence the root word is pent. அப்போ root word என்ன சொல்றோம் அப்படின்னா பென்டா, அப்படியே பென்ட் அப்படிங்கிறது ரூல் நம்பர் 1. ஸ்டெப்ஸ் 2 என்னன்னா, all the bonds between carbon atoms are single bond and thus the suffix is an ல முடியும். the name is அப்போ pent plus n pentane அப்படிங்கிறது தான் இதனோட IUPAC நேம். எக்ஸாம்பிள் 2 என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் 2ல அப்போ எத்தனை கார்பன் இருக்குன்னா 1 2 3 4 5 கார்பன் இருக்கு. அப்போ மெயின் செயின்ல 5 கார்பன் இருக்கு. சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் வந்து அப்போ லோயஸ்ட் நம்பர் கொண்டு வரணும். அப்போ செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. இப்போ ஸ்டெப் 1 அப்படின்னா, the longest chain contains 5 carbon atom and hence
root word pent. So அப்போ longest chain தான் பார்க்கணும். So அப்போ pent அப்படின்னு வச்சுக்கிறோம். Rule number step 2 என்னன்னா there is a substituent. So the carbon chain is numbered from the left end. So which is the closest to the substitution. அப்போ rule number 2 அப்படின்னு என்ன சொல்லுது அப்படின்னா lowest number வைக்கணும். அப்போ number 1 அப்படின்னு நீங்க வச்சுக்கணும். அப்போ number 1 2 3 4 5 அப்படின்னு வச்சுக்கிறோம். So அப்போ இந்த ஆர்டர்ல இன்க்ரீசிங் நம்பர்ல அப்போ நம்பரிங் வச்சுக்கணும். அப்போ ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா ஆல் ஆர் சிங்கிள் பாண்ட்ஸ் பிட்வீன் த கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இஸ் ஏன். ஸோ அப்போ சிங்கிள் கார்பன்ல எல்லாமே இருக்குங்க, டபுள் பாண்ட் மட்டும் கிடையாது அப்படிங்கிறதுனால அப்போ சஃபிக்ஸ் என்ன முடியும் அப்படின்னா ஏன் அப்படின்னு முடியணும். ஸ்டெப் நம்பர் 4 த சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஆர் இன் த மெத்தில் குரூப் அண்ட் இட் இஸ் லொகேட்டட் அட் செகண்ட் கார்பன் ஆட்டம். ஸோ இட் இஸ் நம்பர் இஸ் 2. அப்போ சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப் எங்க இருக்குன்னா நம்பர் 2ல இருக்குது. ஸோ த ப்ரிஃபிக்ஸ் இஸ் 2 மீத்தேல். அப்போ ப்ரிஃபிக்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா 2 மீத்தேல். இது ரூல் நம்பர் 6. So அப்போ the name of the compound is அப்போ name of the compound என்ன சொல்றோம் அப்படின்னா substitution group தான் முன்னாடி கொண்டு வரணும். அப்போ இது suffix so prefix அப்போ 2 methyl. so அப்போ root word என்னன்னா pent. so அப்போ an அப்படிங்கிறது முடியணும். அப்போ so 2 methyl pentane. so 2 carbon number 1 2 methyl. so pentane அப்படிங்கிறது தான் இதனோட நேம். so அடுத்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா so CH3 CH CH2 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 CH3 அப்ப எத்தனை கார்பன் இருக்கு 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கு. அப்ப இரண்டாவது பொசிஷன்ல அங்க மெத்தில் குரூப்புக்கு பதிலா ஈத்தேல் இருக்கு. so longest chain contains 7 carbon atoms. so and hence the root word is hept. so அப்ப எப்படி வெச்சுக்கிறோம் இப்படி வெச்சுக்கிறோம் 1 2 3 4 5 6 7. so இப்படி போறோம். அப்ப 1 2 3 4 5 6 7 அப்படினு இப்படி கொண்டு வரணும். அப்ப 1 2 3 ல சப்ஸ்டிட்யூஷன் கொண்டு வரணும். அப்ப longest chain contains 7 carbon atoms and hence the root word is heptane. இது வந்து heptane. அப்ப hept அப்படினு வெச்சுக்கிறோம். there is a substituents இருக்கு. இந்த சப்ஸ்டிட்யூஷன் வந்து அப்ப என்ன நம்பரிங் சொல்றோம்னா 1 2 3 ல சொல்றோம். so the carbon chain is numbered from the end which is closest to the substituents. அப்ப ரூல்ல ஒரு 2 ஃபாலோ பண்ண அப்படினா so அப்ப நம்பரிங் எப்படி போகணும்னா இப்படி ஆரம்பிச்சு இப்படி கொண்டு போகணும். ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 2ல மீத்தல் குரூப் இருக்கு. ஸோ அப்போ நம்பரிங் வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது முதல் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இப்படி தான் நம்பர் கொண்டு போயிருப்போம். நம்ம லாங் செயினை தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இதை பெண்டை நம்ம காட்டிக்கலாம். ஸோ 1 2 3 இப்படி கொண்டு போனால் 7 கார்பனில் வந்துடும். ஸோ இது இப்படி கொண்டு போனால் ராங். ஸோ இப்படி கொண்டு போகிறது தான் கரெக்டு. ஸோ ஸ்டெப் 3 என்னன்னா ஆல் ஆர் சிங்கிள் பாண்ட்ஸ் பிட்வீன் த கார்பன் அண்ட் ஆட்டம்ஸ். ஸோ சஃபிக்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏன் அப்படின்னு முடியும். So அதுக்கடுத்து the substitution of the methyl group and it is located in the third carbon. so it is a locant number is 3. so this prefix is 3 methyl. so rule number 6 பிரகாரம் 3 methyl னு சொல்றோம். so hence the name of the compound என்ன சொல்றோம் அப்படினா so அப்போ 3 methyl hept plus a. so அப்போ 3 methyl heptane அப்படிங்கிறது தான் இந்த காம்பவுண்டோட நேம் 3 methyl heptane. so அதுக்கு அடுத்து எக்ஸாம்பிள் நம்பர் 4. so அப்போ CH3 CH2 CH2 CH டபுள் பாண்ட் CH2 இங்க டபுள் பாண்ட் இருக்கு. so அப்போ the step 1 அப்படினா it is of 5 எத்தனை கார்பன் அப்படினா so 5 கார்பன். so 5 கார்பன் atoms chain and hence the root word is அப்போ penta அப்படிங்கிறது தான் 5. so there is a carbon to carbon double bond. so and the suffix is ene. அப்போ ene ல முடியணும். so அப்போ the carbon chain is numbered from the end of such that double bond has the lowest locant number. so as shown below rule number 3. அப்போ டபுள் பாண்ட் எங்க இருக்கோ அங்க தான் லோயஸ்ட் நம்பர் அங்க இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ நம்பரிங் 1 2 3 4 5 அப்படி நம்பரிங் இங்க இருந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்ல ஆரம்பிக்கிறோம். so the locant number of the double bond is 1. அப்போ டபுள் பாண்ட்ங்கிறது தான் 1 and thus suffix is so அப்போ hyphen 1 minus 1 hyphen ene அப்படிங்கிறது முடியணும். so the name of the compound is so pent plus 1 ene. so அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா pent 1 ene. so pent 1 ene அப்படின்னு சொல்றோம். so இது ஐயுப்பாக்கு நேம் பிரகாரம் ரூல்ஸ் பிரகாரம் இந்த நேமிங் வைக்கிறோம். ஸோ கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய சேனலில் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காம எல்லா கிளாஸும் படிக்க முடியும்.